ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்டோட சாப்டர் 1 ஜியாகிரஃபியில் பார்க்க போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் ரிசோர்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ நம்ம ரிசோர்ஸஸ்னால் என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்ட்டு தான் டீட்டெயில்டாக நம்ம இந்த புக்கில் படிப்போம். ஓகேவா, இந்த லெசனில் படிப்போம். ஸோ பிஃபோர் இந்த ரிசோர்ஸஸ் சாப்டர் நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ இதோட ப்ராட் கிளாஸிஃபிகேஷன் தான் நம்ம 10th இப்போ படிக்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். First, everything available in our environment which can be used to satisfy our needs provided it is technologically accessible, economically feasible and culturally acceptable can be termed as resource. So resource na enna அப்படின்ட்டு ஒரு ப்ராப்பர் டெஃபினேஷன். ஸோ நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே எப்போ உங்களை ரிசோர்ஸ் பற்றி கொஷின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ரிசோர்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டில் எதெல்லாம் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது, ஸோ அது நம்ம எல்லாமே அவைலபிளாக இருக்குன்னா நம்மளுக்கு அது ரிசோர்ஸ்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதில் பர்டிகுலராக நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா டெக்னாலஜிக்கலி ஆக்சசபிள், நம்ம டெக்னாலஜி வைஸ் நம்ம அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் எக்கனாமிக்கலி ஃபீஸிபிள், லைக் நம்மளால் அதை அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் கல்ச்சுரலி அக்செப்டபிள், அதாவது எல்லாராலையும் ஏற்றுக்கக்கூடிய தன்மை இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஸோ ரிசோர்ஸ்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம என்விரான்மெண்டலில் எந்தெல்லாம் அவைலபிளாக இருக்குது, ஸோ அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்றது, நம்ம யூட்டிலைசேஷன் ஆஃப் அவர் என்விரான்மெண்ட் வைஸ்லி இஸ் ஆல்சோ டேர்ம்ட் ஆஸ் ரிசோர்ஸஸ். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு எப்படி சொல்லுவாங்க, டெக்னாலஜிக்கலி ஆக்சசபிள், எக்கனாமிக்கலி ஃபீஸிபிள் அண்ட் கல்ச்சுரலி அக்செப்டபிள். ஸோ இதை தான் நம்ம ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு கீழே பார்த்திங்கன்னா அப்படியே ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட், அதாவது ஸோ இங்கே இன்டர்டிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நேச்சர், டெக்னாலஜி அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டை நேச்சருன்றாங்க, இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதெல்லாம் இந்த மூணுமே சேர்ந்தால் ஒரு ட்ரையாங்கலாக ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிசோர்ஸ் அப்படின்வோம். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் திங்ஸ் அவைலபிள் இன் அவர் என்விரான்மெண்ட் இன்வால்வ்ஸ் அன் இன்ட்ராக்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நேச்சர், டெக்னாலஜி அண்ட் இன்ஸ்டியூஷன். நான் சொன்னல, ஸோ என்விரான்மெண்ட் கூட நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோன்றது, அதை என்விரான்மெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப வீல் யூஸ் டெக்னாலஜி அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இன் ஆர்டர் டு மேக் இட் ஆஸ் ரிசோர்ஸ். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹியூமன் பீங்ஸ் இன்ட்ராக்ட் வித் நேச்சர் த்ரூ டெக்னாலஜி அண்ட் கிரியேட் இன்ஸ்டியூஷன்ஸ் டு ஆக்சலரேட் தேர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ ஹியூமன் பீங்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்விரான்மெண்ட் கூட டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்ஸ்டியூஷன்ஸை க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு டெவலப்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஹியூமன் பீங்ஸ் தெம்செல்ஃப் ஆர் எசென்ஷியல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ இப்போ ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறோமே, ஸோ இதில் நம்ம எதெல்லாம் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, ஹியூமன் பீங்ஸ், அதாவது நம்ம ஒரு ரிசோர்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம், ரைட். They transform material available in our environment into resources and use them. ஸோ என்ன ஆகும், நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்க மெட்டீரியலை நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஒரு ரிசோர்ஸஸாக கன்வெர்ட் பண்ணுவோம், ரைட். ஸோ என்விரான்மெண்ட்டில் இருக்கிறது அப்படி நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபர்தர் ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் எல்லாம் போட்டு இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் ரெடி பண்ணி வில் மேக் இட் இன்டு அஸ் ரிசோர்ஸ். ஸோ அதை தான் ஹியூமன் பீயிங்ஸ் தெம்செல்ஃப் ஆர் ரிசோர்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து இந்த ரிசோர்ஸஸ்லாம் ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன கிளாஸிஃபிகேஷன்ஸ்னு பார்த்துடலாம். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆரிஜின். ஸோ ஆரிஜின்னா அது எப்படி, அந்த ரிசோர்ஸ் தோன்ற வர வழியில் எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக். ஸோ பயோட்டிக் மீன்ஸ் லிவிங் அண்ட் ஏபயோட்டிக் மீன்ஸ் நாட் லிவிங். அண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்ஸாஸ்டிபிலிட்டினா அதோட தீர்மானம் தன்மை. ஸோ அது எவ்வளோ சீக்கிரம் காலி ஆகுது, ஸோ அது எப்படி எக்ஸாஸ்ட் ஆகுது, அதை வச்சு நம்மளுக்கு ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் அப்படி நம்ம பிரிச்சுருக்கோம். அண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் மூலிமா நம்மளுக்கு இண்டிவிஜுவல், கம்யூனிட்டி, நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் அப்படி நம்ம பிரிச்சுருக்கோம். இண்டிவிஜுவல்னால் அ சிங்கிள் பர்சன் ஓனிங் அண்ட் ரிசோர்ஸ், அப்புறம் கம்யூனிட்டினா ஒரு டெம்பிள் அந்த மாதிரி நம்ம ஓன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஒரு ஊர் மக்கள் சேர்ந்து அந்த மாதிரி. நேஷ்னல் இஸ் ஃபார் அவர் கண்ட்ரி அண்ட் இன்டர்நேஷ்னல் இஸ் ஃபார் ஆல். ஸோ இது என்னென்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம்.
and on the basis of status of development, potential, developed stock and reserves. ஸோ நம்ம டெவலப்மெண்ட் வைஸ் எப்படி நம்ம ரிசோர்ஸை கிளாஸிஃபை பண்ணோம்னா பொட்டன்ஷியல் அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணுவோம், டெவலப்டு ஸ்டாக்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸ் அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ கீழே வந்து நீங்கள் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்குது. ரிசோர்ஸஸ் வந்து ப்ராடாக வந்து நேச்சுரல், ஹியூமன் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஒன் வந்து ரெனுவபிள், நான் ரெனுவபிள் அப்படி நம்ம நேச்சுரலில் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம இப்போ ஹியூமனில் பார்த்தா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி, தீஸ் ஆர் டன் பை த ஹியூமன்ஸ். ஸோ அதுதான் நம்ம ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்றோம். ஸோ ரெனுவபிளில் என்னென்னலாம் வரும், கண்டினியூஸ் ஆர் ஃப்ளோ, எக்ஸாம்பிள் விண்ட், வாட்டர், அப்புறம் பயாலஜிக்கலில் நேச்சுரல் வெஜிடேஷன், வைல்ட் லைஃப். அண்ட் நான் ரெனுவபிள்னு பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்ச மெட்டல்ஸ், அந்த மாதிரி மினரல்ஸ். அண்ட் நான் ரீசைக்கிளபிள் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுன்னா ஃபாசில் ஃபியூவல்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு ரிசோர்ஸை கிளாஸிஃபை பண்ணுவோம். ஓகே, தென் இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸை ப்ராடாக என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆரிஜினில் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன், லைக் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பயோட்டிக்னால் என்ன, சிம்பிள், வெரி சிம்பிள். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ஆல் லிவிங் திங்ஸ், நாட் ஒன்லி ஹியூமன்ஸ், ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ இதில் என்னென்னலாம் வரும், லிவிங் ஆர்கானிசம்ஸ்லாம் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தா ஹியூமன் பீயிங்ஸ், ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஃப்ளோரா அண்ட் ஃபானா மீன்ஸ் நம்மளோட ஃப்ளவர்ஸ், அனிமல்ஸ், அப்புறம் ஃபிஷரிஸ், அப்புறம் லைஃப் ஸ்டாக்ஸ் எக்ஸட்ரா. ஸோ இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பயோட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இவங்கக்கிட்டேருந்து நம்ம ஒரு ரிசோர்ஸஸை கலெக்ட் பண்ணுறப்ப, ஒரு அப்டைன் பண்ணுறப்ப ரிசோர்ஸஸை அதை நம்ம பயோட்டிக் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஏபயோட்டிக் ரிசோர்ஸ், அதில் பார்த்தா ஆல் தோஸ் திங்ஸ் விச் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் நான் லிவிங் திங்ஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ லைக் என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தா ராக்கு, மெட்டல்ஸு, மினரல்ஸு, அப்புறம் ஏரு, வாட்டர். ஸோ இதெல்லாம் நமக்கு என்னது ஏபயோட்டிக், பிகாஸ் they are not considered as living beings, right? ஸோ அதனால அவங்கள ஏபயோட்டிக், நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்ஸாஸ்டபிலிட்டி, ரெனுவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ ரெனுவபிள்னால் வந்து நமக்கு ஈஸியாக வந்து ரெனியூ ஆகும். ரெனியூ மீன்ஸ் இப்போ ஒன்ஸ் நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக குவிக்காக ரெப்ளினிஷ் ஆகும். பட் இதை நான் ரெனுவபிள் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு குவிக்காக ரெப்ளினிஷ் ஆகாது. ஒன்ஸ் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணி எக்ஸாஸ்ட் பண்ணிட்டோன்னா அது மறுபடியும் உருவாகிறதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெனுவபிள் எக்ஸாம்பிள் பார்த்தா சோலார், விண்ட் எனர்ஜி, வாட்டர், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் அப்படிலாம் இருக்குது. அண்ட் நான் ரினியூவபிள் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு மினரல்ஸு, ஃபாசில் ஃபியூவல்ஸு அதெல்லாம் இருக்குது. ஓகே, தென் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப், ஓனர்ஷிப்பில் பார்த்தா இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ் நான் சொன்ன மாதிரி சிங்கிள் பர்சன் ஓன்டு. ஸோ ப்ரைவேட்லி பை இண்டிவிஜுவல்ஸ் அவங்க ஓன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து மெனி ஃபார்மர்ஸ் ஓன் லேண்ட் விச் இஸ் allotted to them by government against payment of revenue in their people with land ownership, but there are many who are landless. Urban people owns plots, houses and other property. So like urban people வந்து நம்ம தான் urban people, like we own our plots, houses, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிலாம் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ஓனர்ஷிப்பில் எது இருக்குன்னு பார்த்தா பிளான்டேஷன், அப்புறம் பாஸ்டல் லேண்ட்ஸ், பாண்ட்ஸ், வாட்டர் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ். அடுத்து கம்யூனிட்டி ஓன்டு ரிசோர்ஸஸ். ஸோ கம்யூனிட்டி ஓன்டு ரிசோர்ஸஸ்னால் வந்து இட் இஸ் ஆக்சசிபிள் டு ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி. ஒரு வில்லேஜ் அப்படின்னு இருந்துச்சுன்னா மொத்த வில்லேஜ் பீப்புளும் தே கேன் ஆக்சஸ் டு தட் ரிசோர்ஸஸ். என்னென்னு பார்த்தோன்னா இப்போ கிரேசிங் கிரவுண்ட்ஸ், மாடு மேய்க்கிறதுக்குன்னு ஒரு கிரவுண்ட் இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் ஃபார் அ சிங்கிள் பர்சன், எவ்ரி ஒன் கேன் கிரேஸ் தேர் கேட்டில் தேர். அப்புறம் பரியல் கிரவுண்ட்ஸ், அப்புறம் வில்லேஜஸ், பாண்ட்ஸ், ஸோ பப்ளிக் பார்க்ஸ், அப்புறம் வந்து ப்ளே கிரவுண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கம்யூனிட்டி ஓன்டு ரிசோர்ஸஸ் அப்படின்வோம். அப்புறம் நேஷ்னல் ரிசோர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா ஸோ இட் பிலாங்ஸ் டு நான் சொன்னேன்ல நேஷ்னல் ரிசோர்ஸஸ்னால் மொத்த கண்ட்ரிக்குமே, அதாவது ஒரு சிங்கிள் கம்யூனிட்டி தாண்டி ஒரு மொத்த கண்ட்ரி, லைக் இல்லை எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவுக்கே ஒரு ரிசோர்ஸ் வந்து நம்மளுக்கு சொந்தம் மீன்ஸ் தட் இஸ் கால்ட் அஸ் நேஷ்னல் ரிசோர்ஸ். ஸோ டெக்னிக்கலி ஆல் ரிசோர்ஸஸ் பிலாங் டு நேஷன், நான் சொன்ன மாதிரி நேஷன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நம்மளுக்கு ரோடு, கெனல்ஸ், ரயில்வேஸ். ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம பில்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் நம்மளுக்காக அலாட் பண்ணது. ஸோ இட் பிலாங்ஸ் டு எவ்ரி ஒன். ஸோ எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு.
அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஓஷனிக் ஏரியா அப் டு 12 நாட்டிக்கல் மைல்ஸ், அதாவது 22.2 கிலோமீட்டர்ஸ். நம்ம கோஸ்ட்டிலேருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸை வந்து நம்ம டெரிட்டோரியல் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த ரிசோர்ஸ் யாருக்கு வந்து சொந்தம் அப்படின்னு பார்த்தா நம்ம நேஷனுக்கு தான் சொந்தம் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ். ஸோ இது வந்து எப்படின்னு சொல்லலாம்னா வந்து மொத்த எர்த்துக்கு அப்படின்னு சொல்லலாம். ரைட், தேர் ஆர் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூஷன் விச் ரெகுலேட் சம் ரிசோர்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தா, ஸோ இப்போ ஓஷானிக் ரிசோர்ஸஸ் பியாண்ட் 200 நாட்டிக்கல் மைல்ஸ். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்ற ஒரு ஜோன் இருக்குது. ஸோ அதிலேருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து யாருக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அந்த ஓப்பன் ஓஷனுக்கு பிலாங் ஆகும். அண்ட் நோ இண்டிவிஜுவல் கண்ட்ரி கேன் யூட்டிலைஸ். ஸோ ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் கண்ட்ரி வந்து இதை யூட்டிலைஸ் பண்ண முடியாது, பிகாஸ் இட் பிலாங்ஸ் டு ஆல். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ், ஸோ அவங்க பெர்மிஷன் இல்லாமல் we cannot use those resources. ஸோ இதுதான் வந்து ப்ராட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். Until then, bye from Anisha. Thank you.